அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்ல ஒரு எக் பப்ஸ் ரெசிபி பார்க்கலாம். பேக்கரியில் வாங்கினா அதே கிறிஸ்பினஸோட அதே டேஸ்ட்டோட வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். இதிலேக்கு நான் 2 பெரிய சைஸ் ஒனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி மெலிசாக நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒன்று நல்லதாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பப்ஸு வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. வெளியில் வாங்கினதோட இந்த மாதிரி நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இனி இதிலேக்கு ஒரு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து ஒன்று பச்சை வாசனை போன வரைக்கும் திருப்பியும் வதக்கிக்கலாம். தேவையான சால்ட்டை சேர்த்து அப்புறம் 1/4 teaspoon மஞ்சள் பவுட்ரு, 1/2 teaspoon மிளகாய் பவுட்ரு, 1/2 teaspoon தனியா பவுட்ரு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு கூட சேர்த்து இந்த மசாலாலாம் ஒன்று நல்லதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணணும். நமக்கு தெரியும் பேக்கரியில் வாங்கினா பப்ஸுக்கு ஒரு லைட்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு தான் இந்த சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வெளியில் வாங்கினா அந்த பேக்கரியில் மசாலா டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சுகரை சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து ஒரு 5 minutes கூட வேண்டாம், ஒன்று மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த வெங்காயம்லாம் ஒன்று சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேக வைக்கிறது. அதே மாதிரி இந்த வெங்காயம் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது மசாலா. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இனி இதில் தேவையான சால்ட்டு போட்டு அப்புறம் ஒரு 1/4 teaspoon சுகர் சேர்த்துக்கலாம். இனி இதிலேக்கு பட்டர், கீ இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 teaspoon கீ தான் சேர்த்துருக்கேன். இனி வந்து எல்லாம் சேர்த்து ஒன்று நல்லதாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒன்று பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்ரு தான் யூஸ் பண்ணணும், ஹாட் வாட்ரு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இனி இதுலேருந்து ஒரு பால்ஸு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இது ஒன்று ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இது ரோல் பண்ணி எடுக்கலாம். இந்த சைஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது ஒன்று ஆஃபாக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 லேயர் கிடச்சிடுச்சு. இனி இது ஒரு லேயரை ஒன்று இப்படி வச்சுட்டு அடுத்த லேயரை அதுக்கு மேலே க்ராஸாக ஒன்று வச்சுக்கலாம். இனி இதுக்கு சென்டரில் ரெடி பண்ணி வச்சுருக்குன்னா மசாலா கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே பாயில்டு எக்கு எடுத்து வச்சுட்டு இனி இந்த கீழே இருக்குன்னா இந்த லேயரு ஒன்று உள்ளே இந்த மாதிரி மடக்கி வச்சு அப்புறம் இந்த சைட்லேருந்து மடக்கி வச்சுக்கலாம். இனி மேலே இருக்குன்னா அந்த லேயரை கொஞ்சம் தண்ணி தொட்டு இதே மாதிரி ஒன்று தண்ணி தொட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இனி இந்த எட்ஜஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்தால் கையில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒன்று எல்லாம் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இனி இதை எண்ணெயில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமிலே ஸ்டவ் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த 2 லேயர் போட்டிருக்கு நம்மள இந்த 2 லேயரும் கரெக்டாக வெந்து வரும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே இருக்குன்னா அந்த லேயரு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ 2 சைடும் நல்லா கரெக்டாக பாகத்துக்கு வேகணுன்னா இந்த
லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுடுங்க. அதே போல் பேக்கரியில் வாங்கினா அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கணுன்னாலும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் அந்த கிறிஸ்ப்னஸும் நமக்கு கிடைக்கும். 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகின வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இனி எல்லா பப்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக்கரியில் வாங்கினா அதே கிறிஸ்பினஸோட அதே டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சேனல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.